இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 2024 ஆண்டு SPM தேர்வில் 14,179 மாணவர்கள் எல்லா பாடங்களிலும் A பெற்றனர். 2024 ஆண்டுக்கான SPM தேர்வு முடிவு இன்று வியாழக்கிழமை காலையில் வெளியிடப்பட்டது. இத்தேர்வில் 14,179 மாணவர்கள் எல்லா பாடங்களிலும் A பெற்றுள்ளனர் என்று கல்வி தலைமை இயக்குநர் டத்தோ அஸ்மான் அட்னான் தெரிவித்துள்ளார். தேர்வு எழுதிய மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையில் 14,179 மாணவர்கள் அல்லது 3.7 விழுக்காட்டினர் எல்லா பாடங்களிலும் A+, A மற்றும் A- என சிறப்பு தேர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2023 ஆண்டு SPM தேர்வு முடிவுடன் ஒப்பிடுகையில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 0.6 விழுக்காடு அதிகரித்துள்ளது. அதாவது கூடுதலாக 2,446 மாணவர்கள் சிறப்பு தேர்ச்சியை பெற்றுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 2023 ஆண்டில் 11,713 மாணவர்கள் எல்லா பாடங்களிலும் A பெற்றனர் என்று அவர் சுட்டிக்காட்டினார். SPM தேர்வு எழுதும் மாணவர்கள் மலாய் மொழியிலும் சரித்திர பாடத்திலும் கட்டாய தேர்ச்சி பெற வேண்டும் என்று கடந்த 2013 ஆண்டு கல்வி அமைச்சு அறிமுகப்படுத்திய கொள்கைக்கு ஏற்ப இவ்விரு பாடங்களிலும் அதிகமான மாணவர்கள் சிறந்த அடைவு நிலையை பெற்றுள்ளதாக அவர் விளக்கினார். குறைந்தபட்ச தேர்ச்சி அல்லது கிரேட் C பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையும் இம்முறை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 0.4 விழுக்காட்டினர் அல்லது 86,040 மாணவர்கள் குறைந்தபட்ச தேர்ச்சியை பெற்றுள்ளதாக டத்தோ அஸ்மான் அட்னான் குறிப்பிட்டார். கடந்த 2023 ஆண்டு குறைந்தபட்ச தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 83,112 பேராகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இன்று புத்ராஜயாவில் 2024 ஆண்டுக்கான SPM தேர்வு முடிவுகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த போது டத்தோ அஸ்மான் அட்னான் இதனை தெரிவித்தார். மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட PKR கட்சியின் தொகுதி அளவிலான தேர்தல் நிறைவு பெற்ற நிலையில் இனி உயர்மட்ட தலைவர்கள் சம்பந்தப்பட்ட மத்திய செயற்குழு உறுப்பினர்களுக்கான தேர்தல் முன்னெடுக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஃபுசியா சாலே அறிவித்துள்ளார். வரும் மே மாதம் 23 தேதி தொடங்கி 3 தினங்களுக்கு ஜொஹூரில் நடைபெறும் PKR கட்சியின் தேசிய மாநாட்டில் மத்திய செயற்குழு தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடைபெறும் என்று ஃபுசியா சாலே குறிப்பிட்டார். நேற்று இரவு நடைபெற்ற PKR கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு டிசம்பர் 15 தேதி நடைபெற்ற PKR கட்சியின் சிறப்பு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு ஏற்ப 2025 ஆண்டுக்கான தேசிய மாநாட்டில் முதல் முறையாக பேராளர்களால் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படவிருக்கின்றனர் என்று ஃபுசியா சாலே குறிப்பிட்டார். மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்போது சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க இலாக்காக்கள், ஏஜென்சிகள் அனைத்தும் இந்து வழிபாட்டு தலங்களை சட்டவிரோத ஆலயங்கள் என்று குறிப்பிடுவதை தடுத்து நிறுத்தும் உத்தரவு ஒன்றை பிறப்பிப்பதற்கு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதற்கு அவசியம் இல்லை என்று மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ M. சரவணன் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரம் தொட்டு நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் பேசப்படவில்லை என்பது ஒரு பெரிய பிரச்சினை அல்ல. காரணம், இந்த விவகாரம் பிரதமர் என்ற முறையில் டத்தோ ஸ்ரீ அன்வாரிடமே நேரடியாக கொண்டு சேர்க்கப்பட்டுவிட்டது என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரான டத்தோ ஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார். சட்டவிரோத கோயில் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பது குறித்து தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதியது உட்பட பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வாரிடம் கொண்டு சேர்க்கப்பட்டுவிட்டது.
எனவே இந்த விவகாரத்தை அமைச்சரவையில் பேச வேண்டும், அதற்கான அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறாக அரசாங்க இலாக்காக்களுக்கும் ஏஜென்சிகளுக்கும் உத்தரவிடுமாறு அரசாங்க தலைமை செயலாளரை பிரதமர் நேரடியாக கேட்டுக்கொள்ள முடியும் என்று டத்தோஸ்ரீ சரவணன் விளக்கினார். தைப்பிங் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஓர் ஆலயம் சட்டவிரோத கோவில் என்று அதன் துணை இயக்குனர் ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள விவகாரம் பெரும் சர்ச்சையானதை தொடர்ந்து ஆலயம் தொடர்பான விரிவுரை குறித்து பிரதமருக்கு நேரடியாக ஒரு கடிதத்தை டத்தோஸ்ரீ சரவணன் அண்மையில் அனுப்பியிருந்தார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பிற்கு எதிராக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் 2ஆம் கட்ட விசாரணை இன்று வியாழக்கிழமை காலையில் தொடங்கியது. 65 வயதான இஸ்மாயில் சப்ரி போலீசார் புடைசூழ காலை 11 மணிக்கு தனது வெள்ளை நிற டொயோட்டா வெல்ஃபயர் வாகனத்தில் புத்ராஜயா SPRM தலைமையகத்தை வந்தடைந்தார். நாட்டின் 9வது பிரதமரான இஸ்மாயில் சப்ரி வழக்கம் போலவே வாகனத்தின் கண்ணாடியை இறக்கி SPRM தலைமையகத்தின் முன் குவிந்திருந்த ஊடகவியலாளர்களை நோக்கி கையசைத்தார். சொத்து விவரங்கள் தொடர்பில் இஸ்மாயில் சப்ரிக்கு எதிராக 2ஆம் கட்ட விசாரணை தொடங்கியுள்ளதாக SPRM ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி இதற்கு முன்பு தெரிவித்திருந்தார். ஆக கடைசியாக இஸ்மாயில் சப்ரி கடந்த மார்ச் 24ஆம் தேதி SPRM தலைமையகத்தில் 5 மணி நேரம் விசாரணை செய்யப்பட்டார். இஸ்மாயில் சப்ரியின் 4 முக்கிய அதிகாரிகள் கைது செய்யப்பட்டது மூலம் ஒரு வீடு உட்பட 3 இடங்களில் SPRM அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் 17 கோடி ரிங்கிட் ரொக்க பணம் மற்றும் 70 லட்சம் ரிங்கிட் பெறுமானமுள்ள 16 கிலோ எடை கொண்ட தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நம்பிக்கை மோசடி வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு 7 ஆண்டு சிறை, 2 பிரம்படி தண்டனை மற்றும் 1 கோடி ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்ட மூவார் MP ஷேட் சாடிக் ஷேட் அப்துல் ரஹ்மான் செய்து கொண்ட மேல்முறையீட்டு வழக்கில் வரும் ஜூன் 25ஆம் தேதி புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கவிருக்கிறது. இவ்வழக்கு மீதான விசாரணை இன்று நடைபெற்ற போது ஷேட் சாடிக்கின் மேல்முறையீட்டில் மேற்கண்ட தேதியில் அப்பீல் நீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கவிருப்பதாக துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வான் ஷஹருடின் வான் கடின் தெரிவித்தார். 10 லட்சம் ரிங்கிட்டை நம்பிக்கை மோசடி செய்தது மற்றும் 1,20,000 ரிங்கிட் சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பில் பெர்சத்து கட்சியின் முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவரான ஷேட் சாடிக் குற்றவாளியே என்று கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்து இருந்தது. இத்தீர்ப்பை எதிர்த்து முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சரான 33 வயது ஷேட் சாடிக் அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். உணவு பொட்டலத்தை கொடுக்க வந்த உணவு விநியோகிப்பாளர் ஒருவர் தாம் வந்தடைந்து விட்டதை குறிக்கும் வகையில் இனத்துவேசம் மற்றும் ஆபாசத்தன்மையில் குறுந்தகவலை அனுப்பியதாக ஆசிரியர் ஒருவர் அளித்துள்ள புகார் குறித்து தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருவதாக சபராங் பிராய்த்தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ஹெல்மி அரீஸ் தெரிவித்தார். புக்கிட் மர்தாஜாம் மாச்சாங் பூபோக்கை சேர்ந்த 27 வயதுடைய அமுதா என்ற அந்த ஆசிரியை கொடுத்துள்ள புகார் தொடர்பில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் தற்போது குற்றவியல் சட்டம் 298வது பிரிவு மற்றும் 1998ஆம் ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக ஹெல்மி அரீஸ் தெரிவித்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:40 மணியளவில் தாம் முன்னுறுதி செய்த உணவை எடுத்துக்கொண்டு வருவதில் காலதாமதம் காட்டப்பட்டதை தொடர்ந்து நினைவுறுத்தல் குறுந்தகவலை அனுப்பிய போது சம்பந்தப்பட்ட உணவு விநியோகிப்பாளர் இத்தகைய தகாத வார்த்தையை பிரயோகித்துள்ளதாக ஆசிரியை அமுதா தனது போலீஸ் புகாரில் தெரிவித்திருந்தார். இது குறித்து கருத்துரைத்த தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோ டாகாங் சம்பந்தப்பட்ட உணவு விநியோகிப்பாளர் செயலை அறவே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த உணவு விநியோகிப்பாளருக்கு எதிராக சட்டம் பாய வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தியிருந்தார். மாணவர்களிடையே தேசப்பற்றை விதைப்பதற்கு பள்ளி சீருடையில் தேசிய கொடியின் சின்னத்தை அணியும் நடைமுறை பாலர் பள்ளியிலிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்று ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோ டாகாங் பரிந்துரை செய்துள்ளார்.
இள வயதிலேயே மாணவர்களிடம் தேசபக்தியை விதைப்பதற்கு இந்த நடைமுறை பெரிதும் உதவும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். தற்போது பள்ளி மாணவர்களிடையே தேசப்பற்றை விதைக்கும் இந்த நடைமுறை தொடங்கப்பட்டு இருந்தாலும் அது மழலையர் பள்ளியிலிருந்து தொடங்கினால் மேலும் சிறப்பாக இருக்கும் என்று டத்தோ ஏரன் அகோ டாகாங் குறிப்பிட்டார். அரசாங்க பள்ளிகள் மட்டுமின்றி தனியார் பள்ளிகள், தொழில் பயிற்சி கழகங்கள், ஆசிரியர் பயிற்சி கழகங்கள் முதலியவற்றில் தேசிய கொடி சின்னத்தை அணியும் நடைமுறை வரவேற்கத்தக்கதாகும் என்று டத்தோ ஏரன் அகோ டாகாங் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.